நம்ம கிளினிக்ல பார்க்கும் பொழுது சில பேஷண்ட்ஸ் ஒரு பெக்யூலியரா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் நடக்கும் பொழுது என் கால் என் கண்ட்ரோல் இல்லை, ஒரு படி இறங்கும் போது என்ன மீறி மடங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு நிலைக்கு போறேன், வேகமா நடக்கும்போது கால் மடங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு காமன் கலோக்கியல் டேர்ம்ல சொல்றோம் அப்படின்னா பக்லிங் ஆஃப் நீ அப்படின்னு சொல்லுவோம். முழங்கால் மூட்டு தன்னை மீறி மடங்கிறது. ஸோ அந்த பக்லிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா, அந்த நீ ஜாயிண்ட் அன்ஸ்டேபிள், இன்ஸ்டெபிலிட்டியோட இருக்குன்றது குறிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு பிரச்சனை இருந்தா அது எதனால வந்தது? ஒரு குவாட்ரிசெப்ஸ், அந்த தொடைய முன்பகுதியில் இயக்கிற குவாட்ரிசெப்ஸ் மசில் வீக்கா இருந்தா அந்த பக்லிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், ஒரு முழங்கால் முட்டி இணைக்கிற ஜவ்வுல ஏதாவது கிழிசல் ஏற்பட்டிருந்தா அந்த பக்லிங் வர சான்ஸ் இருக்கு. இல்ல நியூரலாஜிக்கலா ஏதாவது தொடை தசை மூட்டு கண்ட்ரோல் பண்ற நரம்புகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தால் பக்லிங் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன காரணம் அப்படின்றது அவங்க ஒரு பிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி அந்த காரணத்தை தெரிந்து அதற்குண்டான வைத்தியம் பண்ணும்போது அவங்க நார்மலா ஒரு வாக்கிங், நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். இந்த மாதிரி ஒரு சிகிச்சை வேணும் அப்படின்னா பிசியோ ஒன் இன்பேஷன் நியூரோ ரிஹாப் சென்டரை அணுகலாம். நன்றி, வணக்கம்.